தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், வாகன ஓட்டிகள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? தற்போது எந்தெந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது? லாவண்யா, குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் ஆண்டிற்கு ஒரு முறை கட்டண உயர்வு அப்படிங்கிறது அமல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 சுங்கச்சாவடிகளுக்கு தற்பொழுது இந்த புதிய கட்டணமானது இன்று நள்ளிரவு முதல் அமல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாகிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 சுங்கச்சாவடி என்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள 78 பெரும்பாலான சுங்கச்சாவடிகளில் இன்று இரவு முதல் இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டண உயர்வு உயர்த்தப்படுவதனால விலைவாசி உயர்வுக்கும் அதே போல தற்போது இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் விலையின் ஏற்ப ஒவ்வொரு பொருளும் அதிக அளவில் இருப்பதாக தற்போது வாகன ஓட்டிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வருவதற்கு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டோல்களை கடந்து வரக்கூடிய சூழலில் இது பெரும் சுமையாக மாறி வருவதாக தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மத்தியில் பேசலாம், அவங்க என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சார் வணக்கம், சொல்லுங்க, எந்த மாதிரியான சிரமங்கள் ஏற்படுத்தியிருக்கு? வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னாக்க சுங்கச்சாவடிகளின் சுங்க வரியை உயர்த்துவதற்காக ஒன்றிய அரசு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அது இன்னையிலேருந்து அமலுக்கு வருவதாக சொல்றாங்க. இது பெருத்த அதிர்ச்சியை மக்களிடையே உருவாக்கி இருக்கிறது. ஒரு வாகன ஓட்டியா எங்களுக்கு இது பெரிய ஒரு வேதனையான ஒரு அறிக்கை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட சிஏஜி அறிக்கை கொடுத்துள்ள அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னாக்க காலாவதியான சுங்கச்சாவடிகளே 2019 இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பட்டியலில் எடுத்து பார்க்காத ஒன்றிய அரசு இன்று கட்டண உயர்வை அதிகப்படுத்தி இருக்கிறது. சொல்லுங்க, எப்படி நீங்க எங்க இருந்து டிராவல் பண்ணுவீங்க? எப்படி உங்களுக்கு சிரமமா இருக்கு? சார், நான் செங்கல்பட்டுல இருந்து தாம்பரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 முறையாவது போயிட்டு வருவேன். இந்த சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு 12 மணிலேருந்து அமலாக்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய பகல் கொள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். அரசாங்கம் கட்டண உயர்வை குறைக்கிறதுக்கு பதிலாக ஏற்றிட்டு போறாங்க. அது காலாவதி சுங்கம் இழுத்து மூடுன்னு சொன்னா இவங்க நடத்திட்டு வர்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு சார். ஸோ பொதுமக்களுடைய பெரும் குற்றச்சாட்டு பர்னூரை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே அது குறிப்பிட்ட அந்த அமௌண்ட்டை தாண்டி வசூல் செய்யப்படுவதாகவும், காலாவதியான ஒரு சுங்கச்சாவடி என்றும் ஏற்கனவே வில்சன் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்தான புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.